நடிகை த்ரிஷாவை பார்த்திபன் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி இருக்கக்கூடாது. என்ன மேட்டர்னா, ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் அப்போது ரேபிட் கொஷினாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அவர்களை கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின் கேட்கும் போது த்ரிஷா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்திருக்கும். அப்போ பார்த்திபன் அவர்கள் ரொம்ப காமெடியாக பேசுறதான் நினச்சி ஒரு சில விஷயங்கள் த்ரிஷா அவர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது என்ன சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்களேன். அது வந்து நிறைய பிரச்சனைகள் உண்டாக்காம இருக்கிறது. அதனால சில கவிதைகளை ரசிக்கலாமே தவிர அந்த கவிதை சொல்லாம இருக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபுட்டேஜ் கூட போடல, லீக்டு ஃபுட்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திபன் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. சில நேரங்களில் சில தவறுகள் நோக்கமின்றி அரங்கேறி விடுகின்றன. கலாட்டா விருது விழாவில் ரேபிட் ஃபயர் போல கேட்கப்பட்ட 20 கேள்விகளுக்கும் சற்றும் யோசிக்காமல் டான் டான் என பதில் சொல்லிக் கொண்டிருக்கையில் த்ரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும் என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை குந்தவை என குரல் எழுப்பினர். உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது. பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள். இறங்கி வந்ததும் நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் குந்தவையை தவிர்த்திருக்கலாம் என்றார். உடனே கலாட்டா அருணா அவர்களிடம் அதை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டேன். ஆனால் யாரோ எடுத்த வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிரச்சனைகள் பெரிதாவதை என்றுமே நான் விரும்புவதில்லை. நான் கல்லூரிகளுக்கு செல்லும் போது கூட பெண் சுதந்திரம் பற்றியே பேசுகிறேன். ஆண் பெண் பாகுபாடு ஏதுமின்றி அனைவரும் தேவையற்ற கட்டுப்பாடுகளை விவாகரத்து செய்துவிட்டு சுதந்திரத்தை கைப்பிடித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவன் நான். எனவே பெண்ணே இப்பிரபஞ்சத்தின் ஆக பெரும் ஆக்க சக்தி. ஆக்சுவலாக இந்த வீடியோ பேசுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு சார் இன்டென்ஷனாக பண்ணலன்னு. ஏன்னா பார்த்திபன் அவர்கள் எந்த மேடைக்கு போனாரோ அவர் கைத்தட்டல் வாங்கின்னு சிரிப்பாக வந்துடுறாரு. இதுவும் ஒரு ஜோக் விதமாக தான் அவர் சொல்லியிருக்காரு. நான் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஜோக்காக மாதிரி தான் இருக்குது. அவர் சீரியஸாக சொன்ன மாதிரி தெரில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திபன் அவர்கள் பண்ணது தப்பாக கரெக்டாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.